ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைப்பட கலைஞர்கள், டிவி பிரபலங்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில வளசரவாக்கத்தில் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் துவங்கியிருக்கு. வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் ரோபோ சங்கர் உடல் தகனம் செய்யப்பட்டதுடன் இந்த இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கரின் மகள் இந்திராஜா சொம்பில் நீருடன் நிலைகுலைந்து நடந்து சென்றது காண்போரை கலங்கடித்து வருகிறது. ரோபோ சங்கரின் மரண செய்தி கேட்டதுமே திரையுலகினர் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காங்க. இதையடுத்து ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைப்படங்கள் உள்ளிட்டோர் திரண்டு சென்று அஞ்சலியும் செலுத்த துவங்கியிருக்காங்க. நேற்றிரவு மருத்துவமனையில் உயிரிழந்த ரோபோ சங்கரின் உடல் இன்று அதிகாலை மருத்துவமனையில் இருந்து அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது சிலர் இடறினார்கள். இதை பார்த்து பதறிப்போன மகள் இந்திராஜா சங்கர், அண்ணா ஏன் இப்படி பண்றீங்க, அப்பானா என்று கண்ணீருடனும் அவர் கூறினாங்க. இதையடுத்து வளசரவாக்கத்தில் அவரது வீட்டில் ரோபோ சங்கரின் உடல் அவர் வீட்டில் உறவினர்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்றிரவே இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தார். துணை முதல்வர் நேரடியாகவே சென்று அஞ்சலியும் செலுத்தினார். மேலும் சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்ட ரோபோ சங்கரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினாங்க. விஜயகாந்தின் மகனான விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் இருவரும் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. கமலின் தீவிர ரசிகர் ரோபோ சங்கரின் மறைவுக்கு நேற்று முதல் ஆளாக இரங்கல் தெரிவித்த கமல் இன்று அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறி வராரு. கமல் வந்ததை பார்த்து ரோபோ சங்கரின் மகள் இந்திராஜா, அப்பா யார் வந்திருக்கான்னு பாருப்பா என்று கதறிய காட்சி அத்தனை பேரையுமே கண்களையே செய்திருக்கு. இன்று மாலை 4:30 மணி அளவில் ரோபோ சங்கரின் உடல் அடக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. இதையடுத்து பிற்பகல் 3 மணி அளவில் அவருக்கான இறுதி சடங்குகள் ஆரம்பமும் ஆகியிருக்கு. அப்போது ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவின் தலையில் மல்லிகை பூ சூட்டி சடங்குகளும் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் ரோபோ சங்கரை பார்த்து மல்லிகை பூ மணக்குது சங்கரு என்று பிரியங்கா கதறி அழுது கூறியது காண்போரை நிலைகுலையும் வைத்திருக்கு. அதே போல மகள் இந்திராஜா தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் சொம்பில் நீருடன் நடந்து சென்றதையும் பார்த்து பொதுமக்கள் கலங்கியும் போயிருக்காங்க. இதனை பிறந்த வீட்டு நீர் அல்லது நீர்மலை தண்ணீர் என்றும் சிலர் சொல்வாங்க. உடல் அடக்கத்தின் போது ஊற்றுவதும் சடங்காகவும் இருக்கு. அந்த வகையில சொம்பு நீருடன் மகள் இந்திராஜா இறுதி ஊர்வலத்தில் கண்ணீருடன் நடந்து சென்றதை பார்த்து குடும்ப உறவினர்கள் கதறியும் அழுதிருக்காங்க. இதனிடையே கடைசியாக ரோபோ சங்கர் கலந்து கொண்ட நிகழ்வில் அவர் செய்த செயல் குறித்து வீடியோவும் வைரலாகி வந்திருக்கு. சமீபத்துல இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தியதும் தமிழக அரசு இந்த விழாவில் கலந்து கொண்ட ரோபோ சங்கர் அங்கே இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ரஜினிகாந்திடம் ஆசி பெற்றாரு. மேலும் தன்னுடைய ஆஸ்தான ஹீரோவான கமல்ஹாசனை சந்தித்த ரோபோ சங்கர் அவரிடம் ஆசையும் வாங்கியிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் ரொம்பவே வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ரோபோ சங்கரின் மறைவு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையுமே மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.